இன்னைக்கு தகவல் பெறும் உரிமை சட்டம், அதுல எதை வேணாலும் பொதுமக்கள் அறிஞ்சிக்கலாம். அரசாங்கத்தினுடைய நிர்வாக அமைப்பு வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும், எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கணும். அதோட இன்னைக்கு ஒரு தனி மனிதனுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு, அரசுக்கு பாதுகாப்பாக இருக்குது காவல்துறை தான். ஆனா காவலர்களுடைய எண்ணிக்கை பெருகி வரும் குற்றங்களுக்கு ஏற்பவும் மக்கள் தொகை பரப்பளவுக்கு ஏற்ப காவலர்கள் எண்ணிக்கை பற்றாக்குறையா இருக்கு. கூடுதல் காவலர்கள் நியமிக்கணும். அதோட இந்த காவலருடைய பணித்தன்மை கடினமானது, அவங்களுக்கு ஊதிய உயர்வு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 8 மணி நேரம் வேலை வாய்ப்பு, இப்படிப்பட்ட காவலருடைய உரிமையெல்லாம் காவலர் ஆணையத்தின் மூலமா நிறைவு செய்யப்படும்னு இதுல சொல்லியிருக்கு. அதோட நாட்டினுடைய அரசாங்கத்தின் இயந்திரமா செயல்படக்கூடியவர்கள் அரசு அலுவலர்கள். இன்னைக்கு அரசு அலுவலர்கள் பெரிய மனச்சுமையில இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கு நிறைய காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமலே இருக்குது. சுமார் 5 லட்சத்துக்கு மேல இருக்குது. அதை நிரப்பணுங்கிறது ஒண்ணு. அதோட இந்த அரசு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி உயர்வு வேணும். இந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கேட்டது, எங்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்னு சொன்னாங்க. அரசாங்கம் இப்ப நடைமுறைப்படுத்துனாங்க தமிழ்நாடு அரசு. ஆனா நிறைய அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, இது முழுமையா இல்லை, முழு அளவோட பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும்னு சொன்னதை பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா அவர்களை ஏற்றுக்கொண்டு முழு அளவிலான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகளிரை பத்தி சொன்னோம். மகளிர் மேம்பாட்டுக்கு இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் கொடுக்குது அரசாங்கம். அதை வச்சு வாழ முடியல. அதனால இந்த தேர்தல் அறிக்கையில் ஐயா சொல்லி இருக்கிறது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இதனால நீ குறிச்சு, மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதோட மகளிர் மேம்பாட்டுக்கு இன்னைக்கு உரிமை தொகைன்னு சொல்லி குடும்ப அட்டைக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கப்படும், இதுல வழங்குவதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லி இந்த அறிக்கையில சொல்லி இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய குடும்பங்கள் ரொம்ப நலிஞ்சிருக்கிறாங்க. இந்த நலிந்த குடும்பங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும். அது இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அதோட இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நலிந்த விவசாயிகளுடைய வாட்டத்தை போக்குவதற்கு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதற்குண்டான நடவடிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா மேற்கொள்வாங்க. அதோட நெசவாளர்கள், இன்னைக்கு உழவு தொழிலுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் 2வது பெரிய தொழில் நெசவு தான். நெசவு, கைத்தறி நெசவு, விசைத்தறி நெசவு வீணா போயிடுச்சு. அவர்களை மேம்படுத்துவதற்கு நலிந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் கூடுதல் கடன் வழங்கப்படும். அப்புறம் நெசவாளர்கள் கடன் முழுமையா தள்ளுபடி செய்யப்படும். அதே மாதிரி மீனவர்கள் நலனுக்காக இதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எல்லா தரப்பு மக்களுக்கும், குறிப்பா தமிழ்நாட்டில் மக்கள் மேம்பட வேண்டும், இந்த மண் செழிக்க வேண்டும், மொழி காக்கப்பட வேண்டும். உலகத்துல மூத்த மொழி, இது கூட தொடக்கத்திலே சொல்லியிருக்கு, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்லி இதுல சொல்லியிருக்கு. தனி குணம் உண்டு. இப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழ் குடி. அப்போ தமிழுடைய தமிழ் தான் மொழியினுடைய அடையாளம். அதனால இந்த தமிழ் பள்ளியில கல்லூரியில கட்டாய பாடமாக்கணும். அது சும்மா பேச்சளவில் இருக்குதா தவிர இல்லை. தமிழ் படித்தவனுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, அதுக்கு சட்டம், முழுமையான சட்டத்தை ஏற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது ஐயாவினுடைய நோக்கம். இதோட ஐயா தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கி நிறைய அதுக்காக இயக்கம் நடத்தினாங்க, மாநாடு நடத்தினாங்க. இப்போ தமிழை தேடி பயணம் மேற்கொண்டாங்க. அதில் குறிப்பா சொல்றது, நம்முடைய பேச்சு வழக்கில் கலப்பில்லாம தாய்மொழியில பேசணும், பிற மொழி கலப்பில்லாம பேசணுங்கிறது ஒண்ணு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையா இருந்தாலும் சரி, மற்ற எங்க பார்த்தாலும் இன்னைக்கு அரசாங்கத்துடைய விளம்பரம், தனியார் விளம்பரங்கள், இன்னைக்கு வணிக வளாகங்கள், கடைகள் எல்லாத்துலேயும் பிறமொழி தான், ஆங்கிலம் தான் பிறமொழியில தான் எழுதப்பட்டிருக்குது. அது அரசாணை, தமிழ்நாடு அரசாங்கம் 4 அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 4 அரசாணையிலையும் முதல்ல மேல 5 விழுக்காடு தமிழ்ல இருக்கணும், 30 விழுக்காடு ஆங்கிலத்தில் இருக்கணும்,
20 விழுக்காடு விரும்புகிற முறையில் எழுதிக்கலாம்னு சொல்லி அரசாணை இருக்குது. அதை நடைமுறைப்படுத்தல. அதுலயே இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறோம்.